ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. நான் கொண்டு வந்திருக்கிறது புதிய புத்தகங்க. 2025 வந்த புத்தகம். இதில் முதல் இயல் பகுதியை எடுத்துக்கோங்க. அதில் தமிழோவியம் என்ற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டிலேருந்து இன்றைக்கி நம்ம லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். மொத்தமே 15 கேள்வி தாங்க இருக்குது. இதை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் வீடியோ மாதிரி பாருங்கள். படிக்காத நண்பர்கள், என்கிட்ட புத்தகமே இல்லை குமார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா போதும். நான் லைன் பை லைன் கொஷின் கொண்டு வந்திருக்கேன், இன்னும் டெப்த்தாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தமிழ் ஓவியம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் ஓவியம் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழோவியம் என்ற நூலை எழுதியவர் ஈரோடு தமிழ் அன்பன். ஈரோடு தமிழ் அன்பன். அடுத்த வினா பாருங்க. மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்று பாடியவர் யார்? இப்படியும் கேட்கலாம், ஏன்னா திருக்குறளை பெருமையாக பேசியிருக்கார் இல்லையா? ஸோ இதை வச்சும் கேட்கலாம். இப்படி திருக்குறளை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்கலாம். மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட என்று பாடியவர் ஈரோடு தமிழ் அன்பன். அடுத்த வினா பாருங்க. ஈரோடு தமிழ் அன்பன் எழுதாத புதுக்கவிதை வடிவம் என்ன? இவர் நிறைய டைப்பாக எழுதியிருக்காரு. ஆனால் இங்கே நான் என்ன கேட்டிருக்கேன்? எழுதாத புதுக்கவிதை வடிவம் என்னன்னு கேட்டிருக்கேன். இதுக்கான பதிலை பார்க்கலாமா? பதில் ஹைக்கூ இந்த டைப் எழுதியிருப்பார், சென்ட்ரியோ இந்த டைப் எழுதியிருப்பார், லிமரைக்கு எழுதியிருப்பார், கஜல் இந்த டைப்பு அவர் எழுதவில்லை. ஸோ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஈரோடு தமிழ் அன்பனின் சாகித்திய அகாதமி விருது பெற்ற நூல் என்ன? ஈரோடு தமிழ் அன்பனின் சாகித்திய அகாதமி விருது பெற்ற தமிழ் நூல் வணக்கம் வள்ளுவ. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. வணக்கம் வள்ளுவ. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஈரோடு தமிழ் அன்பனின் வணக்கம் வள்ளுவ இந்த நூல் சாகித்திய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. இந்த நூலுக்கு எப்போ விருது கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. வணக்கம் வள்ளுவ இந்த நூலுக்கு எப்பொழுது விருது கொடுத்தார்கள்? இதுக்கான பதில் 2004ங்க. 2004. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஈரோடு தமிழ் அன்பனின் நூல்கள் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன? ஈரோடு தமிழ் அன்பனுடைய நூல்கள் எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்களான்னு தெரியலையே. சரி, விடையை பார்க்கலாங்களா? அனைத்தும் சரிங்க. இந்தியில் மொழிபெயர்த்திருக்காங்க, உருதுல மொழிபெயர்த்திருக்காங்க, மலையாளம் சரி, ஆங்கிலம் சரி. இந்த அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்கிறது, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இப்படி தான் இப்போ வரக்கூடிய தேர்வுலையெல்லாம் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். இது கரெக்டு. நல்லா கவனிங்க. கவிதையையும் எழுதியிருக்காரு, சிறு கதையையும் எழுதியிருக்காரு. நம்ம என்ன நினச்சிட்ருப்போம்? இவர் கவிஞர் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் பாருங்கள், கதையையும் எழுதியிருக்காரு. இது கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு. தமிழன்பன் கவிதைகள் என்ற நூலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது. இதுவும் சரிதாங்க. கூற்று 2ம் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று கூறும் நூல் என்ன? இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று கூறும் நூல் என்ன? முக்கியமான கேள்விங்க, கண்டிப்பாக தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி. விடையை பார்க்கலாங்களா? விடை பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியாருங்க. இதையும் கேட்பாங்க, பாரதியார். அடுத்த கேள்வியை பாருங்கள். உலக தாய்மொழி நாள் என்று கொண்டாடப்படுகிறது? உலக தாய்மொழி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, தேர்வில் வரக்கூடிய கேள்வி.
விடை பிப்ரவரி 21. உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் யாவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னென்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை இலங்கை மற்றும் சிங்கப்பூர். இலங்கையிலையும் இருக்குது, சிங்கப்பூர்லேயும் இருக்குது. இலங்கை, சிங்கப்பூர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இலக்கண குறிப்புகளை பொருத்துக. இலக்கண குறிப்புகளை சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பாருங்கள். விட்டு விட்டு என்பது அடுக்கு தொடர், ஏந்தி என்பது வினையெச்சம், காலமும் அப்படின்னு வந்திருக்கு, அதனால் முற்றுமை, தாயும் தந்தையும் என்ற மாதிரி இருக்கா, இப்படி இருந்தால் அது எண்ணுமை. அடுத்த கேள்வியை பாருங்கள். வளர்ப்பாய் பகுபத இலக்கணப்படி சரியாக பிரிக்கவும். பிரிங்க பார்க்கலாம். இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டிங்களான்னு என்கிட்ட கமெண்ட்டில் போட்டு விடணும். இந்த கேள்வி டஃப்பாக இருந்ததா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா, இதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? இங்கே விடைன்னு பார்த்தா இதுதான் சரி. வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆய், இதுதான் சரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்கள். வளர்ப்பாய் பகுபத இலக்கணப்படி இதில் இடம்பெற்ற இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. உங்களை குழப்புற மாதிரியான கேள்வி, ஆனால் முந்தைய கேள்வியிலேயே ஆன்சர் இருக்குது. சரி, விடையை பார்க்கலாங்களா? வளர்ப்பாய்ங்கிறது எப்படி பிரிப்பாங்க? வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆயின்னு பிரிப்பாங்களா? இப்பு அப்படிங்கிறது வந்திருக்கா? இப்பு அப்படிங்கிறது என்னங்க? இப்பு என்பது எதிர்கால இடைநிலைகள். இப்பு என்பது எதிர்கால இடைநிலைகள். ஸோ இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். இறந்த கால இடைநிலை என்னென்ன, நிகழ்கால இடைநிலை என்னென்ன, எதிர்கால இடைநிலைகள் என்னென்ன, எதிர்மறை இடைநிலைகள் என்னென்ன, இந்த நாளையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா? இதுக்கான விடையை கமெண்ட்டில் போட்டு விட்றீங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். சரி, நானும் பார்க்குறேன் எந்த அளவுக்கு துல்லியமாக படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க, இதோட வீடியோ முடியுது. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இதில் இடம்பெறாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பாட்டு வரி எங்கே இருக்குது? தமிழோவியம் அப்படிங்கிற நூலில் இருக்குது. இதில் இடம் பெறாதது என்னன்னு கேட்குறாங்க. இதில் என்ன வரலைங்க? விடையை பார்க்கலாங்களா? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இங்கே பாருங்கள், கா அப்படிங்கிறது வந்திருக்கு, இங்கேயும் கா வந்திருக்கு, அப்போ மோனை வந்திருக்கு. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இங்கே பாருங்கள், லா வந்திருக்கு, இங்கேயும் லா வந்திருக்கு, அப்போ எதுகை வந்திருக்கு. இறுதி எழுத்தோ இறுதி சொல்லோ ஒரே மாதிரி வந்தால் அது இயைபு. இங்கே பாருங்கள், இந்த தமிழே அப்படிங்கிறது வந்திருக்கா, இங்கேயும் தமிழேங்கிறது வந்திருக்கா. ஸோ இறுதி சொல் ஒரே மாதிரி வந்திருக்கு. அந்தாதி என்பது அதாவது ஒரு பாட்டில் இருக்கிற கடைசி எழுத்து கடைசி சொல் அடுத்த ஒரு பாட்டுக்கு முதல்ல வர்றது. ஸோ இந்த மாதிரி வரல. ஸோ அந்தாதி வரவில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய டெஸ்ட்டை முடிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம 15 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த 15 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி ஆல்ரெடி 9ஆம் வகுப்புக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். நன்றி.